எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குமார். புதுசா ஏதாவது சொல்ல போறேனா அப்படின்னா கிடையாது. எப்பயும் போல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதுல உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த புது முயற்சி. என்ன அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பணம் அப்படின்னாலே பணமும் வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? அப்ப பணம் அந்த அளவுக்கு அவசியமானதா? பணம் இல்லைன்னா வாழவே முடியாதா? அப்படிப்பட்ட பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது? அந்த வழிகள் என்ன? ரிஸ்க் இல்லாம, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இல்லாம, சரிங்களா? பெருசா அத எந்த துறைய ஒரு அணுவும் இல்லாம, அணுவுமே தேவையில்லை, சரிங்களா? என்கிட்ட பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு, வெறி இருக்குது. நான் எந்த துறையில சம்பாதிக்க முடியும், எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்ட்டா நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பணம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. இன்னைக்கு கருவறை முதல் கல்லறை வரை பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, சரிங்களா? பணம் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி தாகமா இருக்குது அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம், சைக்கிள்லயோ பஸ்லயோ அல்லது நடந்தோ போயிட்டு இருக்கோம்னு ஒரு கடையில தண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல தண்ணி தருவாங்க. ஆனா இன்னைக்கு தண்ணி கொடுங்கன்னா கேன் 10 ரூபா, சரியா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட 10 ரூபா, சரிங்களா? அதே மாதிரி நீங்க எங்கேயாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போனா கூட மினிமம் 5 ரூபா. ரேஷன் கடையில அரிசி இலவசமா தர்றான். ஆனா நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு காசு, சரியா? எனக்கு பாத்தீங்கன்னா நேட்டிவ் ராஜபாளையம். ஒரு வாட்டி நான் மதுரைக்கு என்னுடைய ஒரு பர்சனல் விஷயமா போனப்ப அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப காமெடியா இருக்கும், சரிங்களா? ஏன் அந்த விஷயம் இப்ப தேவையானா, கண்டிப்பா பணம் தேவை, எல்லா இடத்துலயும் பணம் தேவை அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லி முடிச்சுக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்லயே அங்க ஒரு டாய்லெட் இருக்கு, அதாவது கட்டின கழிப்பறை அப்படின்னு இருக்குது. அங்க நான் போய் இருக்கிறேன். 5 ரூபா அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் 1 பாத்ரூம் தாங்க அப்படின்னா. நீங்க எதுக்கு வேணாலும் போங்க, 5 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சில்லறை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தர் நல்லா பல்கா வேகமா வந்தாரு. அவர் டாய்லெட் போனோம் அப்படின்னப்ப 5 ரூபா அப்படின்னு. எதுக்குல 5 ரூபா? ரேஷன் கடையில அரிசி ஓசியில தர்றான், நீ நான் வெளியே போறதுக்கு என்கிட்ட 5 ரூபா கேட்க, என்னடா நாட்டுல நடக்குது அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்ப நான் 5 ரூபா கொடுக்குறப்ப என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. உன்ன மாதிரி ஆளு இருக்கிறதுனாலயா இவன் இப்படி காசுன்னு அலையிறாங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், சார் விடுங்க, போயிட்டு கூட பேசிக்கிறோம், நான் யூரின் போயிட்டு வந்துடுறேன், போகக்கூடாது, நில்லையா, இதுக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது அப்படி. அப்ப அந்த கட்டண கழிப்பறையில இருந்தவரும் எங்களை விட மாட்டேங்கிறார். 5 ரூபா கொடுத்தா உள்ள போ, நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றேன். அப்ப எல்லா இடத்துலயுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பணம் சம்பாதிச்சே ஆகணும், சரிங்களா? அப்ப பணம் தேவையானா கண்டிப்பா தேவை. அப்படிப்பட்ட பணத்தை எப்படி சுலபமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பத்தி அடுத்தடுத்து பார்ப்போம். புது முயற்சி எடுத்திருக்கோம், உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறோம். ஏதாவது தவறுகள் இருந்தா பொறுத்துக்கோங்க, அதை சுட்டி காட்டுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு புது முயற்சி பண்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணணும், சரிங்களா? நீங்களாம் என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த புது முயற்சி எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.